This Holy Mass is brought to you by the generous donations of the Verbum TV faithful. Your generous donations are strength in spreading and taking the good news of our Lord to all. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிற்கு பிரியமானவர்களே, நமக்காக குடிலில் பிறந்த கோமகனின் திருக்காட்சியை காண நெஞ்சமெல்லாம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் இன்றைய திருப்பலிக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். திருச்சபையின் பழம்பெரும் பெருவிழாக்களில் ஒன்றான ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா மூலம் இறைமகன் இயேசுவின் பிறப்பு உலக மக்கள் அனைவருக்கும் உரித்தான ஒன்று என்பதை ஆழமாக பதிவு செய்கிறது. நம் திருச்சபை தன்னை தேடி வருபவர்களை அற்புதமாக வழிநடத்தி தன்னை வெளிப்படுத்துகின்றார். நல்மணம் படைத்த அனைவருக்கும் அவர் சொந்தமானவர். பிறந்தபோது மகிழ்ச்சி தந்தவர், இறக்கும் போது மன்னிப்பை வழங்கியவர், தேடி வருபவர்களுக்கு தூய ஆவியின் அருட்கொடைகளை அள்ளித் தருகிறார். நாமும் அவரை போல் அன்பால் மற்றவர்களை நம்பால் ஈர்க்க வாழ்வளிக்கும் தியாகச் சுடராக திகழ்ந்திட அன்புடன் அழைக்கின்றார். தியாக சீடராய் மாறிட இத்திருப்பலியில் மனமுருக வேண்டிடுவோம். வாரீர் நம்பிக்கையுடன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய திருக்காட்சி பெருவிழாவினை கொண்டாடுகின்றோம். இந்த நன்னாளில் இந்த திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க மௌனமாக நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்று மனமருந்தி மன்னிப்பை இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவனின் திருசு
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்பின் பேரொளி எங்கள் இதயங்களுக்கு ஒளியூட்ட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகின் இருளை கடக்கும் வலிமை பெற்று நிலையான மாட்சியின் நாட்டுக்கு வந்து சேருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 6 முடிய. எருசலேமே, எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொண்டு வரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன், நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழை தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார்.
தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைப்பொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைப்பொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைப்பொருள். இது ஆண்டோர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவிலுள்ள பெத்லெஹேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறக்கின்றவர் எங்கே? அவரது விண்மீன் இழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமில் அவர் பிறக்க வேண்டும்,
ஏனெனில் யூதா நாட்டு பெத்லெஹேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயிரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீன்களை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் வாழுகின்ற இந்த சமுதாயத்திலே ஒருவர் நம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களிடம் எங்களுக்கு ஒரு அறிமுகம் தேவை என்று சொன்னால், மனிதர்கள் எங்களை தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், பதவி பட்டம், செல்வாக்கு, வளங்கள், இப்படிப்பட்ட பல விடயங்கள் நமக்கு தேவைப்படுவதை அவதானிக்கின்றோம். நம்முடைய சமுதாயத்திலே ஒரு மனிதனை பெருமனிதனாக கவனிப்பதற்கு பல விடயங்கள் அவசியமானதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை பொறுத்தவரையில் அன்பானவர்களே, இது முற்றுமுழுதாக மாறுபட்ட ஒரு அமைப்பாகவே காணப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லுவார், ஆதியில் பல வழிகளில் நம்மோடு பேசிய கடவுள், மனிதர்களோடு பேசிய கடவுள் இறுதி நாட்களில் தம் மகன் வழியாக பேசினார் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்க பைபிளை எடுத்து பார்க்கும் பொழுது பைபிளினுடைய பக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் முன்னுக்கு பின்னும் பின்னுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு தன்னை பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்தினார். நிறைய வழிகளில் வெளிப்படுத்தினார். அவர்கள் பாலைவனத்திலே போகும் பொழுது மேகத்தூணாக, நெருப்பு தூணாக இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். அவர்கள் பாலைவனத்தில் பயணம் செய்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் சந்திப்பு கூடாரம் என்று சொல்லி ஒன்று இருந்தது. அந்த பாலைவனத்திலே யூதர்கள் இளைப்பாறுகின்ற பொழுது, தங்கியிருக்கின்ற பொழுது கூடாரங்களை அமைத்தார்கள். ஆண்டவருக்கும் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது. ஆண்டவருடைய பிரசன்னம் ஒரு மேகமாக அந்த கூடாரத்தின் மீது நிழலிட்டது. ஆண்டவர் வந்திருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்று அதை பார்த்த பொழுது நம்பினார்கள். அன்பானவர்களே, இன்னும் பலவிதமாக ஆண்டவர் தன்னுடைய இருப்பை, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லிய அந்த இருப்பை வெளிப்படுத்தினார். பேரிரைச்சல், இடிமுழக்கம், மெல்லிய தென்றல் காற்று, இப்படி பல வழிகளில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் மக்களுக்கு. ஆண்டவருடைய வெளிப்பாட்டினை நாங்கள் பார்க்கின்றோம். கடைசியாக இன்று
ஆண்டவருடைய திருக்காட்சி விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் ஒரு சாதாரண மனித குழந்தை மூலமாக ஆண்டவர் தன்னுடைய இருப்பை, நான் இருக்கிறேன் என்பதை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துகின்றார். ஒரு மனித குழந்தை வழியாக. அன்பானவர்களே, இந்த உலகத்தையே படைத்த கடவுள், இந்த உலகத்தையே பராமரிக்கின்ற கடவுள், சர்வ வல்லமை கொண்ட கடவுள், எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட கடவுள், எதுவுமே செய்ய முடியாத முற்றுமுழுதாக பெற்றோரிடம் தங்கியிருக்க ஒரு சூழ்நிலை உள்ள குழந்தையாக இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். இயலாமையின் அடையாளமாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, பலவீனத்தின் அடையாளமாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, ஏன் கடவுள் இப்படி தன்னை வெளிப்படுத்த வேண்டும்? நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் ஒரு ஸ்கூல்ல இருக்கிறேன். இந்த ஸ்கூல்ல சின்ன பிள்ளைகள் எல்லாருமே 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு பிள்ளைகள் அப்படின்னு எடுப்போமே. உதாரணத்துக்கு இந்த வகுப்பு மாணவர்கள் எல்லாருமே யாரோடு அவங்க பயம் இல்லாம, எந்த விதமான தயக்கமும் இல்லாம, தாங்க விரும்பியது போல உறவு கொண்டு வாழ்வாங்க. தங்களுடைய வகுப்பாசிரியருக்கு முன்னால அவங்க ஒரு விதமாக நடந்து கொள்வாங்க. தங்களுடைய அதிபருக்கு முன்னால ஒரு விதமாக நடந்து கொள்வாங்க. தங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில் ரொம்பவும் எளிமையாக, எந்த விதமான பயமற்ற தன்மையில் அவங்க நடந்து கொள்வாங்க. அந்த இடத்திலே பயத்துக்கு இடம் கிடையாது. அன்பால் உந்தப்பட்ட ஒரு நட்புறவு காணப்படும். கடவுள் தன்னை ஒரு சர்வ வல்லமையுள்ள ஒரு சக்தியாக வெளிப்படுத்திய பொழுது மக்கள் பயந்தாங்க. மக்கள் கடவுளோடு உறவு கொள்ளும் அந்த தன்மை குறைந்து காணப்பட்டது. அன்பானவர்களே, ஒரு மனித குழந்தையாக கடவுள் வருவதற்கு காரணம், நாம் அவரோடு உறவு கொள்ள வேண்டும், கண்டு கொள்ள வேண்டும். எங்களுடைய இயலாமையை, எங்களுடைய பலவீனத்தை, எங்களுடைய சுரூபத்தை, எங்களுடைய சாயலை ஆண்டவர் தாங்கி வருகின்றார். நம்மில் ஒருவராக நம்மத்தியில் ஆண்டவர் எழுந்தருளி வருகின்றார். ஆக எந்த விதமான பயமும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல் ஆண்டவரை நாங்கள் இலகுவாக கண்டு கொண்டு அவரோடு உறவு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, நாங்க ஆண்டவரை அசாதாரணமான நிலைமைகளில் தேடுகின்றோம். பல நேரத்தில் புதுமைகள் நடந்தா அங்க ஆண்டவர் இருக்கிறார். சாதாரணமான விடயங்களை தவிர்த்து வித்தியாசமாக நடைபெற்றால் அந்த இடத்தில் ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு நெருக்கமானவங்க யாராவது நோயுற்று இருந்தா, அவங்களுக்கு குணம் கிடைச்சா ஆண்டவர் இருக்கிறார். ஒரு குடும்பம் சந்தோஷமாக ஓன்னு சொல்லி வாழ்ந்து வந்தா அவங்களோட ஆண்டவர் இருக்கிறார். ஒரு குடும்பம் நோயிலும் பாயிலும் படுக்கையிலும் அல்லாடிக் கொண்டிருந்தா அந்த குடும்பத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் கேள்விக்குறியாக பார்க்கின்றோம். ஆக இன்றும் கூட அன்பானவர்களே, பல நேரத்தில் நாங்க இந்த தொற்று நோய்க்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் உண்மையில் எங்களோடு இருக்கிறாரா, இந்த துன்பத்தில் இருக்கிறாரா, இந்த வேதனையில் இருக்கிறாரா, ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் என்று சொன்னால் நாங்கள் இப்படிப்பட்ட துன்ப வேதனை சோதனைகளுக்கு என் முகம் கொடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட கேள்வி கோவையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆக ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்பது, சாதாரண அன்றாட வாழ்வில் அவரை கண்டுகொள்ள நம்மை அழைக்கிறார். புதுமைகள் நடக்கின்ற பொழுது மட்டும் கிடையாது அன்பானவர்களே, நம்முடைய நாளாந்த வாழ்க்கையிலே எங்களால் முடியுமா, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய தாத்தா பாட்டி, என்னுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் அவர்களுக்குள் ஆண்டவர் இயேசுவை கண்டுகொள்ள என்னால் முடியுமா? அவர்களுடைய மனித தன்மைக்குள், அவர்களுடைய பலவீனத்திற்குள்
என்னால் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியுமா அன்பானவர்களே? பல நேரத்தில் மனிதர்கள் நல்லவர்களாக எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவங்கள ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும். அதே மனிதர்களுடைய பலவீனத்திற்குள் தவறிழைக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை நான் என்னால் கண்டுகொள்ள முடியுமா? ஆண்டவர் அழகாக சொன்னார், இந்த சின்னஞ்சிறியோருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். ஆண்டவரே, நீங்க எப்ப உடுப்பில்லாமல், உணவில்லாமல், தங்குவதற்கு இடமில்லாமல், சிறையிலும் நோயிலும் நீங்க பாயும் படுக்கையுமாக எப்போது இருந்தீர்கள் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய வலப்பக்கத்தில் இருந்தவர்கள் கேட்கிறாங்க. இறுதி தீர்ப்பு நாளில் ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், இந்த சின்னஞ்சிறிய என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் இதெல்லாம் செய்த பொழுது, அவங்க நோயோடு இருக்கும் பொழுது, அவங்களை பராமரித்த பொழுது, அவங்களுக்கு உணவு கொடுத்து விடை கொடுத்து அவர்களை நீங்கள் பராமரித்து கொண்ட பொழுது, இதையெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி தன்னுடைய வலது பக்கம் நின்றவர்களை பார்த்து இறுதி தீர்ப்பு நாளில் இயேசு சொல்வதாக வேதாகமும் குறிப்பிடுகிறது. ஆக அன்பானவர்களே, ஆண்டவரை நாங்கள் பெரிய பெரிய கோயில்களுக்கு போக வேணான்னு நான் சொல்ல இல்லை, திரியாத்திரை போக வேணாம்னு சொல்ல இல்லை, நவநாள் படிக்க வேணான்னு சொல்ல இல்லை. இதெல்லாம் ஆண்டவரை கண்டுகொள்ளும் வழி. ஆனால் அதே மாதிரி எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எளிமையான எளிய வழிகளில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் என்னோடு பேசுகின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே, எந்த ஒரு நாளும், எந்த ஒரு கணப்பொழுதும், எந்த ஒரு நிமிடமும் ஆண்டவருடைய செய்தியை உங்களுக்கு சொல்லாமல் கடந்து போவது கிடையாது. ஒரு சாதாரண விண்மீன் ஆண்டவர் இயேசு பாலனுக்கு வழிகாட்டியாக அமைந்தது. அந்த ஞானிகள் கண்டு கொண்டார்கள் இயேசுவிடம் செல்வதற்கான வழியை. இன்று ஆண்டவர் பலர் மூலமாக பல வழிகளில் நம்மை அழைக்கின்றார் அவரோடு உறவு கொள்வதற்கு, அவரை கண்டுகொள்வதற்கு. என்னுடைய துன்பத்தின் வேதனைகளின் மத்தியில், இந்த தொற்று நோய் சூழ்ந்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலும் ஆண்டவர் என்னை அழைக்கின்றார் அவரை கண்டுகொள்வதற்கு. ஆகவே அன்பானவர்களே, இந்த தொத்து நோயெல்லாம் நீங்கி உலகம் மீண்டும் வலிமையான முறையிலே இயங்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரை கண்டுகொள்வது ரொம்ப இலகுவான காரியம். ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு நம்புறது ரொம்ப இலகுவான காரியம். எல்லாமே வல்லமைக்கு திரும்பும் வரை ஆண்டவர் இருக்கிறாருன்னு நம்பாம இருக்க முடியும். ஆனா துன்பம், வேதனைகள், சோதனைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். அவருடைய இருப்பு எங்களோடு எங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லி அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் அழைக்கின்றார் அன்பானவர்களே. ஆக எளிமையான சின்னஞ்சிறிய நிகழ்வுகளில், மனிதர்களில் ஆண்டவர் இயேசுவின் இருப்பை நாம் கண்டுகொள்வோம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்று கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுளென்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது.
தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கு ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். நம்முடைய தேவைகள் விருப்பங்களை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுத்து உருக்கமாக அவரை பார்த்து ஜெபிப்போம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, இம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், 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 நிறைவேற்றுவீர். எழுந்து ஒளி வீசு என்று எம்மை பணித்த எம் இறைவா, உலகின் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவின் சீடராய் இவ்வுலகில் வலம் வர தேவையான விசுவாசத்தையும் உறுதியான உள்ளத்தையும் எதிர்வரும் இடர்களையும் சவால்களையும் ஏற்று கடைசி வரை உமது அன்பில் நிலைத்திருந்து உமக்கு சாட்சி பகர உம் திரு அவையினர் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா, இறைவா உமை வேண்டுகின்றோம். இறைவா, இறைவா உமை வேண்டுகின்றோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, இம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், 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 நிறைவேற்றுவீர். அரசர்க்கெல்லாம் அரசரான எம் இறைவா, எம் நாட்டில் நிலவும் அரசியல் பொருளாதார சீர்கேடுகள், ஆட்சியாளர்களின் தவறான வழிநடத்துதல் இவற்றிலிருந்து வேறுபட்டு புதிய சிந்தனைகளும் தூய ஆவியின் வழி நடத்துதல் நல்ல வழியில் அழைத்து செல்லும் தன்னலமற்ற தலைவர்களை உருவாக்கி தந்திட வரம் பொழிய வேண்டுமென்று இறைவா, இறைவா உமை வேண்டுகின்றோம். இறைவா, இறைவா உமை வேண்டுகின்றோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, இம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், 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 நிறைவேற்றுவீர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார் என்று அழைத்த எம் இறைவா, நாங்கள் ஒரு சிறு வட்டத்துக்குள் அடங்கிவிடாமல் நீர் படைத்த இவ்வுலகில் வாழும் அனைத்து மக்களையும் உம்மை போல் அன்பு செய்யவும், ஏழை எளியோர்களையும் குடும்பத்திலுள்ள முதியோர்களையும் ஆதரவற்றவர்களையும் நேசிக்கவும், அரவணைத்து அவர்களின் வாழ்வாதாரங்களை உயரவும் நாங்கள் உழைத்திட நன்மனதினை பெற்றிட வேண்டிய வரங்களை தருமாறு இறைவா, இறைவா உமை வேண்டுகின்றோம். இறைவா, இறைவா உமை வேண்டுகின்றோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, இம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், 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 நிறைவேற்றுவீர். அன்பான ஆண்டவரே, இன்றைய திருப்பலியை நேரடியாக
ஒளிபரப்பு செய்ய உதவிய நன்கொடையாளர்களையும் தங்கள் இல்லங்களில் இருந்து இத்திருப்பலியில் இணைந்துள்ள அனைவரையும், மேலும் வர்பம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ஏனைய நிகழ்ச்சிகளுக்கு தங்கள் ஒத்துழைப்பை வழங்கும் அனைவருக்கும் உமது அருளை நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா இறைவா உமை வேண்டுகின்றோம். இறைவா இறைவா உமை வேண்டுகின்றோம். அன்பின் நிறைவா அன்பின் நிறைவா இம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர் 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 நிறைவேற்றுவீர். மௌனமாக நம்முடைய சொந்த தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இந்த மன்றாடுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எமக்கு பெற்று தந்தருளும். ஆமேன். சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவோடு கண்ணோக்கம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிறனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகாத்தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் இணைந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, திரு-ஏக திரு-யோக திருநாயகன். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, திரு-ஏக திரு-யோக திருநாயகன். பரலோக பூலோக படைப்புகளும் பரலோக பூலோக படைப்புகளும் பரனீனின் அருள் மாட்சி நிறைந்தோளிரும். ஓசானா ஓசானா உன்னதரே, ஓசானா ஓசானா உன்னதரே, ஓசானா ஓசானா உன்னதரே, ஓசானா ஓசானா உன்னதரே. ஒப்பில்லா ஈசற்றன் உன் பெயரால், ஒப்பில்லா ஈசற்றன் உன் பெயரால், உலகத்தில் வருகின்றோர் பேறு பெற்றோர். ஓசானா ஓசானா உன்னதரே, ஓசானா ஓசானா உன்னதரே, ஓசானா ஓசானா உன்னதரே, ஓசானா ஓசானா உன்னதரே. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிடித்தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தி அறிந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களார், மேல்கம் ரஞ்சித், துணையாயர்கள், எல்லா திருநிலர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியினுடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீரே. அனைத்திற்கும் மேலான அன்பிற்கு உரியவர் நீரே. இத்திவ்ய நற்கருணையில் நீர் வீற்றிருக்கின்றீர் என நான் விசுவாசிக்கின்றேன். இத்தருணத்தில் என்னால் உம்மை திவ்ய நற்கருணை மூலமாக பெற முடியாமல் போயினும் குறைந்தபட்சம் ஆன்மீக ரீதியில் என் இதயத்தில் நான் உம்மை தழுவிக்கொள்கிறேன். என்னை முற்றிலுமாய் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். எச்சந்தர்ப்பத்திலும் என்னை உம்மை விட்டு பிரிந்து போக விடாதேயும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியால் நீரெங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலோடு அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சிறப்பு ஆசிரை பெற தலைவணங்கி மன்றாடுவோம். இருளினின்று உங்களை தம் வியத்தகு வழிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவோடு உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. ஆமென். இன்று உலகெங்கும் தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையோடு நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாய் திகழச் செய்வாராக. ஆமென். ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்திற்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
This Holy Mass was brought to you by the generous donations of the Verbum TV faithful. Your generous donations are a strength in spreading and taking the good news of our Lord to all.